கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தோனேஷியால சுனாமி வெள்ளம் வந்தது. அந்த சுனாமினால நெறைய பேர் செத்து போனாங்க. தமிழ்நாட்டுல கூட அநேக இடங்கள்ல சுனாமி வெள்ளத்தினால அநேக ஜனங்க செத்து போனாங்க. மீதி இருக்கிற ஜனங்கள் தங்களோட உயிரை காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு ஓடி போனாங்க. சுனாமி மட்டும் நம்மளோட ஜீவனை அழிக்கிறது இல்லைங்க. இன்னொரு காரியமும் நம்மளோட வாழ்க்கையை அழிக்குது. வேதத்துல ஞானி இப்படி சொல்றாரு: தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ஆமாங்க. நம்ம ஜீவனை காத்துக்கொள்ள விரும்பினா நம்ம வாயை காத்துக்கொள்ளணும். வாய்க்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளதுன்னு சொல்லி. நீங்க உங்க நாவினால சாப வார்த்தைகளையும் மரண வார்த்தைகளையும் அறிக்கை செய்தா அந்த மரணத்தின் கனியை நம்ம புசிப்போம். அதுக்கு மாறா தெய்வ வார்த்தைகளையும் ஜீவனுக்கு ஏதுவானவைகளையும் அறிக்கையிட்டா ஜீவனின் கனியை புசிப்போம். அதனால எப்பவுமே நம்ம நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து மிக கவனம் உள்ளவங்களா இருக்கணும். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம ஜீவனை காத்துக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம வாயை காத்துக்கொள்ளணும். என் வாய்க்கு காவல் வையும் என்று பாடிய பக்தன் தாவீதை போலவே நாமும் தேவனிடம் ஆண்டவரோட உதவியை கேட்கணும். அதன் பலனாக நம்ம ஜீவனை நம்ம காத்துக்கொள்ளலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாவானது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு பக்தன் சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளையே, இப்போ நீ உனது ஜீவனை காக்க உன்னுடைய நாவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டியா? சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவிடும். அது போலவே சிறிய நாவு ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும்.